உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா ராசி பலன்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த மிதுன ராசிக்காரர்கள். என்னத்த மயக்கிறோம், என்னத்த மூளையே இல்லைன்றாங்க வீட்டில். நீங்கள் மட்டும்தான் மூளை இருக்குன்றீங்க, அப்படி தான் சொல்கிறீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் இங்கே கேட்குது. என்ன பண்ணுறது, நம்ம நல்லவங்க. நம்ம ராசிநாதனை யார் வக்கரமா சொன்னது? நானா சொன்னேன்? நீங்கள் சொன்னீங்களா? எல்லாம் விதி, ஒன்றையும் பண்ண முடியாது. சரி வாங்க பார்க்கலாம், இந்த ஒரு மாத காலம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, 7ஆம் தேதி வரைக்கும் சூப்பர் சாமி. 7ஆம் தேதிக்கு அப்புறம் எனக்கு தெரியாது. ராசிநாதன் கொஞ்சம் வக்கரம் ஆனனால நம்மளே தேவையில்லாமல் அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ, டாக்டர் சும்மா போயிருப்போம், நம்மளுக்கே கொரோனா திரும்ப வந்துருச்சோன்ற அளவுக்கு நம்மளுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம்னா பார்த்துக்கோங்களேன். அதனால் கொஞ்சம் நீங்களா மனக்லேதத்துக்குள் போகாமல் இருத்தல் என்பது மிதுனத்துக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். அதனால் பெருசாக ஒன்றும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன்னா ராசிநாதன் போய் கொஞ்சம் வக்கரமாக இருக்கார் அப்படின்ற போது தேவையில்லாத தாட்ஸு, தேவையில்லாத நெகட்டிவ் தாட் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம தான் ராசி பலன் பார்த்துட்டோம்ல, என்ன பண்ணி சரி பண்ணணும்னு தெரிஞ்சிடும். பட் ஆனால் ஆரம்பிக்கும் போதே புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதம் கொஞ்சம் மனக்குழப்பத்தோடோ இல்லை அதுவா இதுவா அப்படின்ற மாதிரி இருக்கும். ராசிநாதன் வக்கரமாகும் போது தான் அப்படின்னு சொல்கிறதான் லக்னம் ராசி. ஓகே, நீங்கள் முன்னிறுத்தக்கூடிய இடம் அதுதான் 1ஆம் இடம். இந்த 1ஆம் இடத்துல ராசிக்கு உடையப்பட்டவன் கொஞ்சம் ஆகும்போது நம்ம முயற்சிகள் மேற்கொள்ள நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும். ஒன்றும் இல்லை, 5 மணிக்கு ஜிம்முக்கு போகணும் அலாரம் வைப்போம், ஆனால் சாயந்தரம் 5 மணிக்கு தான் எந்திரிப்போம். அது உங்கள் தப்பு இல்லை, புதன் தப்பு தான். சொன்னால் நம்ப மாட்டாங்க வெளியில். நீ ஏன் எந்திரிக்கலன்னு தான் உங்களை திட்டுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு திட்டு வாங்கிறதுக்கான நேரமாக இருக்குது. அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதே மாதிரி புதன் வக்கரமாக இருக்கிறது அப்படின்றத தாண்டி மற்ற எல்லா பிளானட்டும் சூப்பராக இருக்குது. சூரியன் அப்படியே 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாய் பாய்ன்னு சொல்லிட்டு இறங்க தான் போகிறாரு கீழே. தலைக்கு மேலே இருந்த டென்ஷன் முதல்ல நிற்கும். ஒரு மாதிரி டென்ஷனு, டிப்ரெஷனு, என்ன எதை பார்த்தா எனக்கு புத்தம் தெளியுன்ற மாதிரி இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 17 தேதிக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விடலாம். 2ஆம் இடத்துல போய் சூரியன் அமர போறார். அப்போ நீங்கள் வைக்கிறது தான் சட்டம். நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை காப்பாற்றுவீங்க. நீங்கள் சொல்கிற சொல் மந்திர சொல்லாக இருக்கும் மிதுனத்துக்கு. அந்த அளவுக்கு அந்த இடத்துல குருவும் சூரியனும் போய் சேர்ந்து சிவராஜ யோகத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாக்குவார். சான்ஸே இல்லைங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்குங்க. இது இந்த மாதிரிலாம் வரவே வராது. கரெக்டாக டயத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்திட்டீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க காட்டில் மழை தான், அடமழை தான். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்த இந்த ஒரு 5 விடயங்கள் எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகரிக்க போகுது. 2வது, வருமானத்திற்கு நிஜமாவே குறை இல்லாமல் நல்ல வருமானம் உங்களை தேடி வரும். 3வது விஷயம், 12ஆம் வீட்டு அதிபதி போய் 3ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது நிறைய கோவில் குளங்களுக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணி காசை வரைய பண்ணுவீங்க. இந்த தடவை அதுதான் நடக்க போகுது. அந்த கோவிலுக்கு இதை கேட்டாங்க, இந்த கோவிலுக்கு அதை கேட்டாங்க. கோவில்களுக்கு கொஞ்சம் பணத்தை நீங்கள் செலவு பெறுங்க. அதன் மூலமாக பூர்வ புண்ணியஸ்தானம் வருபெறும். சும்மா சாதாரணமாக இல்லை, அதன் மூலமாகத்தான் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்ல. ஏன்னா சுக்கிரன் வீட்டு இன்னொரு 5ஆம் வீட்டு அதிபதி தாங்க சுக்கிரன். அவர் போய் 3ல் உட்காந்துருக்காரு. பூர்வ புண்ணியம் பலப்பெறும். உங்களுடைய பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இப்போ கோயில்களுக்கு பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு பலித்தமாகும். உங்களுடைய வாழ்க்கையை வசப்படுத்தி, நல்ல காலம் வந்தாதான் நல்லா ஜோசியர் கண்ணில் போடுவார், நல்ல காலம் வந்தாதான் நல்ல கோவிலுக்கு போவோம், நல்ல காலம் வந்தால் மட்டும்தான் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஜோதிடரை கூட விட்டுருங்க, வேணாம், அது ஒரு கான்ட்ரவர்சியில் கொண்டு போவீங்க. நார்மலாக நம்ம என்றைக்கோ எழுதி கொடுத்துருப்பாங்க, ஆனால் அது காலம் வந்தால் தான் நம்ம போய் அந்த கோவிலுக்கே போக முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, எதுவுமே அதுவாக நடக்காது. எல்லாம் ஈசன் முடிவு பண்ணுறது தான் இருக்குது. ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஈசன் முடிவு பண்ணிட்டான், இனிமேல் அவனை சூப்பராக வாழ வைக்கணும்னு. அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனசை மட்டும் போட்டு குழப்பிக்காதீங்க. 2வது விஷயம், நிறைய பேருக்கு பணி இடத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். கேட் அண்ட் த பால் மாதிரியே இருக்கும். ஆனால் 15ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாம் சரியாக போயிடும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் சிவராஜ யோகம் உருவாக போகுது. ஸோ பெருசாக நெகட்டிவாக எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே இல்லை. ஸோ 4ஆம் இடத்தும் சரி, 5ஆம் இடத்தும் சரி, 6ஆம் இடத்து 5ஆம் இடத்தை பற்றி 2ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறதுன்றது மன ரீதியாக இந்த தடவை கொஞ்சம் நிறையா ஞான மார்க்கத்துக்குள் நம்ம பயணப்படுவோம். நிறைய அம்பிகையோடைய எனர்ஜி உங்களை அப்படியே ஆக்குபை பண்ணும். உங்களால் அதை உணர முடியும். நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வங்களுடைய எனர்ஜியை நீங்கள் உணர்வீங்க. அப்படியே அது ஒரு பிளஸ்ஸிங்காக உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்பாடின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் எல்லாம் வரப்போகுது. வீட்டில் ஏதாவது பெண் குழந்தைகள் இருக்குது அப்படின்னா மிதுனத்திற்கு அந்த குழந்தைகள் மூலமாக சந்தோஷம். அதே மாதிரி நிறைய பேருக்கு பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புமே இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு. நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்க போகுது.
இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தொழில் முனைவுக்கான ஒரு உத்வேகமும், ஒரு உத்தேசமான ஒரு சூழலும் நீங்க ரெடி ஆக போறீங்க. 2ஆம் இடத்துல டைம் நல்லா இருக்குன்ற போது தயவு செஞ்சு முறையா பயன்படுத்துங்க. யாரெல்லாம் வந்து சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களோ, ஹெச்ஆர் ஃபீல்ட்ல இருந்தீங்களோ, டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, சொல்லிக் குடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கீங்களோ, கலை சம்மந்தப்பட்ட அமைப்புல இருக்கீங்களோ, அத்தன மிதுன ராசிக்காரர்களுக்கும் சூப்பரான குட் டைம். நீங்களா அதுவா, இதுவா, அப்படியா, இப்படியா, எனக்கு வருமா, வராத போட்டு குழப்பி டென்ஷன் ஆயிக்காதீங்க. டைம் நல்லா இருக்கு. அடி எடுத்து வைங்க. மிச்சத்தெல்லாம் கடவுள் பார்த்துப்பா. பார்த்துட்டு பாரத்த போட்டு போயிட்டே இருக்கும். என்ன இந்த 3ஆம் இடத்துல இருந்த இந்த கேது, சுக்கிரனோடு சேரும்போது, முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் லைட்டா விரயமாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால 1க்கு 2 தடவ ஒரு இடத்துக்கு போற மாரி வந்துரும். ஒரு பேங்க்குக்கே போனா இந்த மாசம் இன்னொரு தடவ வாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொரு தடவ போறதுக்கு மனசு சூழல். அப்போ கொஞ்சம் அலைச்சல் மூலமாக அனுகூலம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. யாருக்கு? மிதுனத்துக்கு. கொஞ்சம் மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன லடாய் வந்துட்டு போலாம். அதனால கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது. நான் தான் ஆரம்பிக்கும்போதே சொல்ட்டேனே. அடிச்சு கேட்பாங்க, அப்பயும் சொல்லிடாதீங்கன்னு. அதனால கொஞ்சம் அமைதியா இருக்கிறது பெட்டர். வேலை செய்ற இடத்துல தேவையில்லாம உங்களுக்குன்னே உங்கள இது பண்றதுக்குன்னே ஆட்கள் வருவாங்க. கவனமா இருக்கணும். நெறைய பேருக்கு புது ப்ராஜெக்ட்ஸ் கையில கிடைக்கலாம். புது விஷயங்கள் கையில குடுக்கலாம். உங்கள விட்டு அத பண்றதுக்கு ஆளே இல்லன்னு உங்ககிட்ட குடுத்து உங்கள வேல வாங்குவாங்க. கொஞ்சம் 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது டீஹைட்ரேட் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெறைய தண்ணீர் எடுங்க. முடிஞ்சா தண்ணீர் தானம் குடுங்க. சூப்பரா வேலை செய்யும். உங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு சக்சஸ் சொல்லி தரேன். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏதாவது கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய முருகன் கோவில்ல திருச்செந்தூர் தான் போல. எங்க ஊருக்குலாம் வந்தீங்கன்னா பெசன்ட் நகர்ல 6 முருகன் சேர்த்து வச்சிருக்கோம். சென்னை வாழ் மக்களாக இருந்தாலும் சரி, இல்ல வேற இடத்துல தண்ணி கடல் பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவில்ல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு ஒரு 6 மணிலேருந்து 8 மணி 8:30க்குள்ள ஓப்பன் ஆறத பொறுத்து கோயில் ஓப்பன் ஆகறதுக்கு 9 மணிக்குள்ள தண்ணீர் பாட்டில் வாங்கி தானம் குடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் பண விஷயத்துல கவலையே பட மாட்டீங்க. அவ்வளோ ஒரு அபரிவிதமான ஒரு ஆற்றல் உங்களை தேடி வரும். அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. ரொம்ப நல்ல அமைப்பா இருக்கு. மிதுனத்துக்கு சரியா முறையா பயன்படுத்திக்கோங்க. என்ன கீழ கமெண்ட்ல கழுவி ஊத்தியோ, தேவையில்லாம எனக்கு உயிர் மட்டும் தான் மிச்சம்னு போட்டு நெகட்டிவா பேசி பிரயோஜனம் இல்ல. ஜெயிக்கணும். அதுக்கு தான் ஒவ்வொரு ஆளும் உட்கார்ந்துருக்கோம். நேரம் நல்லா இருக்கும்போது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. நீங்களா கொஞ்சம் இறங்கி போங்க. இந்த தடவ நம்பளா இறங்கி போறதா, நம்பளா பேசுறதா அப்படின்ற மாரி யோசிக்க வேணாம். மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் இறங்கி போங்க. விட்டு குடுத்து போறது அப்படின்றது ரொம்ப தேவைப்படக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதனால கொஞ்சம் இறங்கி போறது தப்பே இல்ல. 7ஆம் வீட்டு அதிபதியான குரு தான் 2ல வந்து உட்கார்ந்துருக்காரு. கொஞ்சம் வீட்ல விட்டு குடுத்து போங்க. அவங்களுடைய கை கொஞ்சம் ஓங்கி இருக்கும். அதனால இந்த தடவ கொஞ்சம் அப்படியே சரின்னு சொல்லிட்டு போறது எனக்கு தெரிஞ்சு மிதுனத்துக்கு நல்லது. ஓகே. ஹெல்த் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து மேல் வயிறு தான் பிரச்சனை. அடி வயிறுலாம் இல்ல. மேல் வயிறு பிரச்சனை. அதே மாரி மூச்சு விடுறதுல சில பேருக்கு சில சிரமங்கள் வரலாம். ஏன்னா, ராசிநாதன் வக்ரமாயிருக்காரு. அதே மாரி த்ரோட்டு ப்ராப்ளம் வரும். கோல்டு, ஃபீவர் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹீட் மூலமா வரக்கூடிய கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரியான சில ஹீட் மூலமா வரக்கூடிய, டஸ்ட் மூலமா வரக்கூடிய காய்ச்சல், சளி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதில மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது. மத்தபடி எல்லாம் சூப்பரா இருக்கு. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? சூப்பரா படிப்பாங்க. மிதுன ராசிக்கார படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மிதுன ராசிக்காரர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்த தடவ அல்டிமேட்டா படிப்பாங்க. ஏன்னா சிவராஜ யோகம் உருவாகுது. பிள்ளைகள வேற ஸ்கூல் மாத்தணும், இடம் மாத்தணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு அவசரம் வேண்டாம். அப்படியே அத கன்டின்யூ பண்ணட்டும். ஓகே. நெறைய பிள்ளைங்க இந்த தடவ நான் தான் லீடரு, நான் தான் சூப்பர் அப்படின்ற மாரி வந்து சொல்லவும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். குரு, சூரியன் சேரும்போதே பிள்ளைங்க ஒரு 4 பேருக்கு சொல்லி தர அளவுக்கு மாறும். நெறைய இப்பயே ஆரம்பிக்கும்போதே இந்த அந்த காம்படிஷன், இந்த காம்படிஷனு, ஸ்கூல்ல டிராயிங் எல்லாம் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும். அதனால பிள்ளைகள் குறித்து கவலை இல்லை. யாரெல்லாம் போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் நீட்டுக்கு தயாராகிறீங்களோ, ஜேஇக்கு தயாராகிட்டு இருக்கீங்களோ, 11த், 12த் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்களோ, சூப்பரான டைம் பீரியட் மிதுனத்துக்கு. மிதுனத்துக்குன்னு இல்ல, ஒரு பிளான்ட் மிதுனத்துல இருந்தாலுமே இந்த தடவ நடக்க போகுது. அதனால எத பத்தியுமே கவலைப்பட வேணாம். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. புதன்கிழமை அன்னைக்கு ஒரு 5 ஏலக்கா ஒண்ணா சாமிகிட்ட குடுங்க. இல்ல 5 ஏலக்காவ கையில வைத்துட்டு படுத்து பாருங்க. கண்டிப்பாக மிகச்சரியான ஞாபக சக்தியும், வாக்கு வன்மையும், சிந்தனை ஸ்தானமும், மனோதிடமும் அதிகரிக்கும் குழந்தைங்களுக்கு. ஓகே. 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களே திருமண பிராப்தம் கிடைக்கும். குடும்பமா சேர்றதுக்கான அமைப்பு கிடைக்கும். நான் ஒரு இடத்துல, என் ஒய்ஃப் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா, இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் தெரியும். குழந்தை பிறப்பு 100 விழுக்காடு உண்டு. ஏன்னா குரு தான் குழந்தை, சூரியன் தான் ஒரு வீட்டுக்கான அமைப்பை குடுக்கக்கூடியவர். 2 சேரும்போது அதனால தான் சிவராஜ யோகம்.
அப்ப ராஜா மாரி வாழ்வீங்க. ராஜா மாரி புத்திரன் பிறப்பான். இந்த தடவ குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. குழந்தைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஓகே. அதே மாரி நெறைய பேர் வீட்ல கொஞ்சம் நான் சொன்ன மாரி கொஞ்சம் விட்டு குடுத்து போணும். நம்மளுடைய கருத்து தான் அப்படின்ற மாரி நிக்காம கொஞ்சம் விட்டு குடுத்து போனீங்கன்னா சரியா போகுது. நீங்களா போய் பேசுறது, நீங்களா போய் ஒரு இடத்த கேட்கறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். ஓகே. அதே மாரி 40 வயதிலேருந்து 60 இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரருக்கு புதிய தொழில் தொடங்கலான்ற எண்ணம் மேலோங்கும். வேலை இருக்கு அப்படின்னா மட்டும் இல்ல அதுல லாபம் வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் இருக்கிற வேலைய விட்டுட்டு போங்க. இல்லாட்டி அது சின்ன ஒரு விட்டுருக்க வேண்டாமோ, செஞ்சிருக்க வேண்டாமான்ற விஷயம் குடுக்கும். ஆனா 10ஆம் இடத்து சனிய சூப்பரா சுபகிரகம் பாக்குது. அதனால சொந்த தொழிலுக்குள் என்ட்ரி ஆறதுக்கான யோகம் கண்டிப்பா மிதுனத்துக்கு உண்டு. இல்ல சொந்த தொழில் பண்றவங்களுக்கு இருந்த பிரச்சனைலாம் நிவர்த்தி ஆக போகுது. அந்த ஜிஎஸ்டி பிரச்சனை வந்திருக்கும். இல்ல வந்து கவர்மெண்ட் மூலமா ப்ராப்ளம் வந்திருக்கும். இது எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். இத பத்தி வொரி பண்ண வேண்டாம். 60 வயசு தாண்டிய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மட்டும் கவனம். கலைத்துறையில இருக்கவங்க இன்னும் திரும்ப அத ரீகால் பண்ணுவீங்க. என்னுடைய பழைய ஃபோட்டோலாம் எடுத்து பார்ப்பீங்க. நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன்னு வந்து கொஞ்சம் அப்படியே வந்து உங்கள பார்த்து சில்லாகிப்பு உங்களுக்கே வரும். ஸோ மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ கொஞ்சம் சிலிர்ப்பும் சில்லாகிப்புமா கடக்க போது. இருந்தாலும் சிந்தனை தேவையில்லாம வேற இடத்துல செலவு பண்ணாம, ரொம்ப போட்டு குழப்பிக்காம இருக்கிறது எனக்கு தெரிந்து நல்லது. ஓகே. மிதுன ராசிக்காரர்கள் இந்த தடவ என்ன பார்ப்பீங்க? நெறைய மான் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மான் மாரி மருளாதீங்க. ஒண்ணும் இல்ல. துள்ளி ஓடுங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு இடத்துல ஸ்டக் ஆகாதீங்கன்னு சொல்லக்கூடிய தன்மைக்கு தான் இந்த மான் பார்த்தல் என்பது மிதுன ராசிக்காரர்கள் கண்ல படும். ஓகே. என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? கண்டிப்பாக பெருமாள் கோவில்ல இருக்கக்கூடிய தாயார தாமரைப்பூ குடுத்து வழிபாடு பண்ணுங்க. மிகப்பெரிய ராஜயோகம் உங்களை தேடி வரும். புதன்கிழமையோ, இல்ல வெள்ளிக்கிழமையோ, முடிஞ்சா வியாழக்கிழமை, இல்ல ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த 4 நாட்கள் உங்களுக்கு எந்த நாள் கிடைக்குதோ போயிட்டு, ஒரே ஒரு தாமரை பூ வாங்கி அங்க இருக்கக்கூடிய அம்பிகைட்ட குடுத்து, முடிஞ்சா மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லுங்க. தெரியலையா, அம்மா, தாயே அப்படின்னு நம்ம மனசு தான் மந்திரம். அவள்ட்ட நீங்க அது சேர்த்தாலே போதும். போயிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து, ஒரு 3 சுத்து உங்களுக்கு மட்டும் சீக்கிரம் சொல்றேன். இந்த குபேர முத்திரையை வைத்துக்கொண்டு, வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு மிதுன ராசிக்காரர்கள் சுற்றி வந்தீங்கன்னா, பண விஷயத்தில் இருந்த தடையெல்லாம் இந்த மாதம் நிவர்த்தியாகும். ரொம்ப நல்லா இருக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு.